ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இந்த ஒரு டல்லான ஒரு saree, அதாவது இது இந்த மாங்காய் பார்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த saree black saree மேலே ஒரு கோல்டன் கலரில் இருந்துச்சு. பட் அது வந்து டல்லாக இருந்தது. ஸோ நான் அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஃபெவிக்ரில் கோல்டன் டஸ்ட் ப்ளஸ் பைண்டரை வச்சு நான் 2:1 ரேஷியோவில் அந்த பைண்டரை ரெடி பண்ணி, நான் எப்படி அந்த எல்லா மாங்காய் டிசைனையும் நான் வந்து பெயிண்ட் பண்ணி ஷைனிங்காக மாற்றி அதை ட்ரெஸ்ஸாக தைச்சேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பாருங்கள். எல்லாமே நான் வந்து அந்த பைண்டர் வச்சு ரெடி பண்ணிவிட்டேன். வாங்க இப்போது கட்டிங் பண்ணி அதை ஸ்டிச்சிங் பண்ணுவோம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இந்த லைனிங்கை கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். லைனிங்கை கட் பண்ணிவிட்டு என்னுடைய அளவுக்கு தான் இதை தைச்சிருக்கேன். ஸோ என்னுடைய செஸ்ட் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் அந்த அளவெல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த அளவு உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லைனிங்கை நான் வந்து கட் பண்ணிவிட்டேன். அது மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நான் அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் தைக்க போகிறேன் பாருங்கள். அந்த தைக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு அந்த லைனிங்கை வந்து நார்மலாக நான் இந்த குர்த்தி தான் தைச்சிட்ருக்க சைடு ஸ்லிட் குர்த்தி. நம்ம எப்படி நார்மலாக நெக்லேருந்து லைனிங் ஸ்டார்ட் பண்ணுவோமோ சென்டர் மார்க் பண்ணிவிட்டு லைனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்கள், இப்படி வச்சிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இது வந்து கேன்வாஸ் வச்சு கூட லைனிங்கை வந்து அந்த நெக் டிசைனை வந்து இப்போ மேக் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாகவே அதை மேக் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பிஃபோர் பார்க்கும்போது எந்த மாதிரி டல்லாக இருந்துச்சு அந்த மாங்காய் டிசைன்ஸ் எல்லாம். இப்போ பாருங்கள், ஆஃப்டர் பெயிண்ட் அது எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்படி எந்த ஒரு டல்னஸையும் வந்து இந்த ஃபெவிக்ரில் பைண்டர் வச்சு ஃபெவிக்ரில் கோல்டன் டஸ்ட் வச்சு இந்த மாதிரி ஷைனிங்காக மாற்றி அதை வியர் பண்ணோம்னா புது ட்ரெஸ் மாதிரியே எனக்கு அது வந்து மாறிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப அழகான ஒரு மாங்காய் டிசைன்ஸாக இருந்ததை வந்து நான் வந்து இந்த அளவுக்கு மாற்றியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது டல்லான saree இருந்ததுன்னா அதை வந்து நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நெக்கு எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். லைனிங் ஃபுல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வாங்க இதை வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி நான் ட்ரெஸ்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஷோல்டர் 2 பக்கமும் வச்சு நார்மல் குர்த்தி பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண பிறகு நான் ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். சும்மா சென்டரில் வந்து ஸ்லைட்டாக 2 ஃப்ளீட் வச்சு அதை வந்து பஃப் ஸ்லீவ் மாதிரி பண்ணி ரொம்ப ஸ்லைட்டாக தான், ரொம்பவுமே இதில் சென்டர் நாச் பண்ணிவிட்டு சென்டரை வந்து ஷோல்டர் சென்டர் லைனில் வச்சுட்டு நான் வந்து இந்த ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு 2 சின்ன குட்டியாக ஒரு 2 இது கொடுத்து நான் அதை வந்து பஃப் ஸ்லீவ் மாதிரி பண்ணேன். ஸோ நீங்கள் ப்ளைனாக வேணும்னா ப்ளைனாக பண்ணிக்கோங்க. 3/4 ஸ்லீவ் தான். இந்த டிசைனை வந்து நான் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கம்மியான டைம் தான் எடுத்துச்சு. அதாவது 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கோல்டன் டஸ்ட் எடுத்தால் 2:1 அது ப்ளஸ் 1 ஸ்பூன் அளவு பைண்டரை வந்து நான் மிக்ஸ் பண்ணேன். அது வந்து ஒரு கலவையாக மாற்றி அந்த கலவையை வந்து நான் அந்த டல்லான மாங்காய் மேலெல்லாம் வச்சுட்டு பெயிண்ட் பண்ணப்போ அது நல்லா ஷைனிங் கொடுத்தது. பாருங்கள், கை லூஸு 5.5 வச்சுட்டு ஆர்ம் ஹோலில் நான் வந்து 9.5 வச்சு நான் அதை வந்து தைச்சிட்டு போயிட்டுருக்கேன். ஸ்லீவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாடி ஃபிட்டிங்கை வந்து க்ளீனாக பண்ணிவிட்டு அதை வந்து சைடு ஸ்லிட் வரைக்குமே கொண்டு போனேன். பாடி ஃபிட்டிங் லைனில் வந்து நான் தையல் கொண்டு போயிட்டுருக்கேன். அந்த ஸ்லிட்ஸ் வரும்போது அங்கே வந்து நிப்பாட்டிட்டு பாருங்கள், இந்த இடத்துல சீட் லென்த் அளவுக்கு நம்ம 21 வரும் எனக்கு சீட் லென்த்து. அந்த இடத்துல வந்து நான் நிப்பாட்டிட்டு சைடு ஸ்லிட்டுக்கு 1 இன்ச் நாம் வந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டு நம்ம அடிப்போம். சேம் அதே மாதிரி அடிச்சுட்டு நான் சைடில் வந்து டபுள் ஃபோல்டிங்கில் மடித்து டபுள் மடிப்பில் மடித்து நான் வந்து ஸ்லிட் அடிச்சிட்ருக்கேன்.
ரொம்ப ஈஸியாக வந்தது ஸ்லிட் பண்ணுறது ஈஸியும் கூட. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நேராக எடுத்துகிட்டு வாங்க இப்படி. ஸோ இதை வந்து குர்த்தியாக மாற்றும்போது என்கிட்ட ஆல்ரெடி பிளாக் லெக்கின்ஸ் இருந்தது அண்ட் அந்த கோல்டன் கலர் வேல் கூட இருந்துச்சு, என்கிட்ட துப்பட்டா இருந்தது. அது போடும்போது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. பாருங்கள், சைடு ஸ்லிட்டு கொஞ்சம் மேலே வந்து ஒரு 1 இன்ச்சு மேலே பார்த்த மாதிரி ஜாயிண்டில் வச்சு அதை மறுபடியும் அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த ஸ்லிட்டை பிரித்து விட்டு அதுக்கு மேலே ஒரு குறுக்கால தையல் போட்டு இப்படி திருப்பி மறுபடியும் அதை வந்து ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டிங்கில் இருந்து நல்லா கையில் தேய்ச்சி விடுங்க. அது வந்து அது அப்படியே ஐரன் பண்ண மாதிரி உட்காந்துக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்லிட்டை வந்து மடித்து விட்டு பாட்டம் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. அழகாக நீட்டாக சூப்பராக அந்த ஸ்லிட் வந்து உட்காந்துருச்சு பாட்டம் வரைக்குமே. இது வந்து இப்போ நம்ம போட போகிற தையல் வந்து சிலர் போட மாட்டாங்க, ஆப்ஷனல் தான். பாருங்கள், அழகாகவே அவ்வளோ போதுமாக இருந்தது. இருந்தாலும் நான் வந்து அந்த ஸ்லிட்டும் கூட விடக்கூடாது, வி ஷேப்பில் வரும். இப்படி வந்து நீட்டாக மேலே போய் கொஞ்சம் நம்ம இது பண்ணிட்டோம்னா அது வந்து வியர் பண்ண பண்ண நம்மளுக்கு நல்லா ஒர்த்தாக இருக்கும். ஸோ இந்த ஸ்லிட் கூட இந்த தையல் கூட விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஃபஸ்ட் ஒன் ஸ்லிட் போட்டோம் இல்லையா, அதுவே நீட்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா விட்டுருங்க. பாருங்கள், ஸ்லிட் போட்டு முடிச்சிட்டோம். குர்த்தி ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமும் ஸ்லிட் போட்டாச்சு. ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக குர்த்தி வந்து ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டல்லான சாரியை வந்து நான் ஒரு நியூ லுக் கொடுத்து மேக் பண்ணிட்டேன். இப்போ பாட்டம் வந்து நான் இது பண்ணி கொஞ்சம் ஒரு ஃபோல்டிங் பண்ணி அடிச்சிட்ருக்கேன். பாட்டம் கூட நம்ம அடித்து முடிச்சிட்டோம்னா இந்த குர்த்தி வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், எல்லாமே முடிச்சாச்சு. அழகாக ரொம்பவுமே பார்க்குறதுக்கு நியூ லுக்காக அதாவது டல்லான சாரீ எனக்கு வந்து புது ட்ரெஸ் கிடைச்ச மாதிரி கிடைச்சிது. இது கூட நம்மளுக்கு வந்து ஒரு கிளாத் ரீயூஸ் தான். ஸோ பாருங்கள், புது ட்ரெஸ் மாதிரி எனக்கு வந்துருச்சு. நீங்களும் கூட உங்கள்கிட்ட இப்படி இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இப்படி குர்த்தியாக தைச்சி போட்டு இந்த சம்மர் சீசனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பியூர் காட்டனில் பண்ணினது பாருங்கள். அதை கூட வாட்டர் ப்ரூஃபிங்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் துணியில் கூட வாஷ் பண்ணேன், எதுவுமே ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட கலர் போகாது. நான் அதை வியர் பண்ணி பார்த்தேன். வித் வேல் வித்தவுட் வேலை கூட போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். கரெக்டாக எனக்கு ஃபிட்டிங்காக இருந்துச்சு. ஸோ குர்த்திங்கிறதுனால கொஞ்சம் லென்த் கம்மியாக வச்சுருக்கேன். நீங்கள் வேறு மாதிரி டிசைன் பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கோங்க, ஐடியா ஒன்று தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சம்மரை வந்து நல்லபடியாக வரவேற்று யூஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.